இன்றைக்கி நைட் என்ன டின்னர் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பி கோதுமை தோசை பண்ணுங்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஓரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரவா தோசை மாதிரி ஒரு கோதுமை தோசை ரெடி பண்ணலாம். 1 கப் கோதுமை மாவு, 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் மைதா, 1/2 கப் கடல மாவு. இந்த 4 மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக வெட்டினது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மாவை கரைச்சிக்கோங்க. இந்த மாவு பதம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரைச்சி. இப்போ நான் இன்றைக்கி இரும்பு தோசைக்கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு இந்த மாதிரி தெளிச்சா மாதிரி மாவை ஊற்றிக்கங்க. ஒரு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஓரமெல்லாம் தானாகவே எழுந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் அதே மாதிரி தோசையும் பிய்யாமல் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் கரெக்டான இதில் இருக்கும். ஏன்னா இல்லைன்னா சென்டர்லாம் கருத்து போய் சுற்றிலும் வேகாத மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த தோசை ஊற்றும்போது திருப்பியும் மாவை நல்லா கலந்துக்கங்க. ஏன்னா கீழே மாவு தங்கிடும், மேலே தண்ணியாக இருக்கும். அதனால் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு தோசையும் ஊற்றி கிறிஸ்பியாக எடுத்திங்கன்னா சூப்பரான கோதுமை தோசை ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் இந்த கோதுமை தோசைக்கு சைட் டிஷ்ஷாக கடலப்பருப்பு வெங்காயம் போட்ட சட்னியும் கருப்பு உளுந்து போட்டு அரைச்ச மிளகா பொடியும் தான் வச்சுருக்கேன். எப்போதுமே இந்த மாதிரி கரைச்ச மாவு தோசைக்கெலாம் நீங்கள் மிளகா பொடி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.